டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மற்றும் அவையார் ஐஏஎஸ் அகாடமி மாணவர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே பார்ட் 7 மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். பார்ட் 8 தான், அதுக்குரிய பிடிஎஃப் நான் முன்னாடியே சென்ட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த பார்ட் 8 இதுதான் லாஸ்ட் பார்ட்டு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இதுதான் லாஸ்ட் பார்ட்டு. ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வட்டி வீதம் காண்போம். ஓகே, ஸோ வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை தான் இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மொத்தம் இதில் நான் ஒரு 7 டைப் நான் சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 3 டைப் பார்ட் 7ல் பார்த்துட்டோம். ரிமைனிங் இருக்க பார்ட்டு எல்லாமே டைப் 4, டைப் 5, டைப் 6, 7 இதெல்லாமே நம்ம இந்த பார்ட் லாஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, டைப் 4 பாருங்கள். ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் அதன் தனி வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மடங்கு கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம வருடம் காணுதலில் பார்த்துட்டோம். சேம் அதே ட்ரிக்கு தான் இங்கே அப்ளை பண்ணுவோம். இங்கே என்ன கேட்டிருப்பாங்க, அதாவது அமௌண்ட்டு கொடுக்காம ஆண்டு மடங்கு இதை சொல்லி வட்டி வீதம் கேட்டிருப்பாங்க. இதுதான். அப்போ எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இன்கேஸ் வட்டி வீதம் கேட்டாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா மடங்குலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணி 100ஆல் மல்டிபிள் பண்ணுவோம், டிவைடட் பை அந்த காலம் கொடுத்துருந்தா அதை நோட் பண்ணுவோம். இப்போது 2 மடங்கு அப்படின்னா இப்போ ஒவ்வொரு டைம் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி எழுதுறதுக்கு பதிலாக 2 மடங்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா 2 மைனஸ் 1 என்ன வரும், 1 வரும். அதை நம்ம 100ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 100ன்னு கிடைக்கும். அப்போது ஷார்ட்டாக 2 மடங்குன்னு சொன்னாங்கன்னா 100, 3 மடங்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா 200, அப்படியே ஒன்று குறைச்சி 4 மடங்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா 300. இப்படியே நம்ம நோட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஷார்ட்டாக சொல்லியிருந்தது. இப்போ அதுபடி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இப்போ 2 மடங்கு சொல்கிறாங்கல்ல, 2 மடங்கு அப்படின்னா 100ன்னு போட்டுக்கோங்க. டிவைடில் அந்த 4 ஆண்டுகளை போட்டுடலாம். இதை நம்ம சால்வ் பண்ணாவே நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். அப்போது ஒரு நாள் 4, 25 நாளாக 100, அப்போ 25%ங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஓகே, இதே போல் தான் அடுத்தடுத்தது இருக்கும். பாருங்கள், தனி வட்டியில் ஒரு அசல் தொகை 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆனால் வட்டி சதவீதம் என்ன? இப்போ 4 ஆண்டுகளில் 2 மடங்கு, இதே சேம் தானே. 2 மடங்குனா 2ல் 1 போட்டுச்சுன்னா 1 இன்ட்டு 100 டிவைடட் பை இந்த 4 வருஷம். ஸோ அடிச்சு கொடுத்தா நம்மளுக்கு 25 தான் கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். சிம்பிளானதான். இப்போ நம்ம பார்த்தா அதே தான். இப்போ வேறு அடுத்தது பாருங்கள், ஒரு தொகை 9 வருடங்களில் ரெட்டிப்பாகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க. அப்போ ரெட்டிப்பு அப்படின்னாவே 2 மடங்கு தான். அப்போ 2 மடங்குனா 100 போட்டுக்கன்னு சொன்னேன், டிவைடட் பை அந்த 9 அடிச்சு கொடுங்க. 11, அதாவது 9, இங்கேயும் 10ல் 1 தான் இருக்கும், பேலன்ஸ் 1 10 வரும். அதுலேயும் ஒரே ஒரு 9 தான் இருக்கும், பேலன்ஸ் 1. அப்போ 11 1/9% தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஈஸியானதான். அங்கே என்ன கேட்டிருப்பாங்க, முன்னாடி வட்டி வீதமும் ஒரு மடங்கும் கொடுத்து வருடம் கேட்டப்போ என்ன ட்ரிக்கு யூஸ் பண்ணமோ அதே இதுதான் இங்கே வருடமும் மடங்கும் கொடுத்து வட்டி வீதம் கேட்குறதுல அதே இதுதான். என்ன டேட்டா கொடுத்துக்கோ அதை மட்டும். ஓகே, ஸோ 21வது கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ஸோ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்லாம் கரெக்டாக அதை சால்வ் பண்ணுங்கள். உடனே கமெண்ட் செக்ஷனில் அதுக்கான ஆன்சர்லாம் இப்போ பக்கத்துலேயே ரஃப் நோட்டு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் நான் கற்றுக்கணும், நான் எப்படி கிளாஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறத விட நீங்கள் அதை ஒரே இன்வால்மெண்ட்டோட என்னோட சேர்ந்து அப்படியே உடனுக்குடனே நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்க்குறீங்களா, பார்க்கும்போதே ஓகே நம்ம இந்த மாடல் சார் சொன்ன மாதிரி இந்த மாடல் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். அப்போது என் கூடயே சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறோம் அதை உடனே சால்வ் பண்ணிடுங்க. 22வது கொஸ்டின் பாருங்கள், 15 வருடங்களில் ரெட்டிப்பாகிறதுக்கு வட்டி வீதம் என்ன? அப்போ ரெட்டிப்பு அப்படின்னு சொன்னால் 100 டிவைட் பை 15 எப்படி அடிச்சு கொடுத்துக்கலாம், 5ஆல் அடிச்சு கொடுத்தா 3 20. இப்போ 20ல் எத்தனை 3 இருக்கும், 6 3 18, பேலன்ஸ் 2/3. அப்போது 6 2/3% தான் இதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 23வது கொஸ்டின். இப்போ மடங்கெல்லாம் கொஞ்சம் மாறுது. அதாவது 24 வருடங்களில் தனி வட்டி வீதத்தில் 4 மடங்காகுது, அதோட வட்டி வீதம் என்ன? ஸோ இதே கான்செப்டில், அதாவது ஆண்டு மடங்கு இந்த கான்செப்ட்லேயே கூட்டு வட்டியிலுமே சம்ஸ் இருக்குது. அதுக்கு வேறு ட்ரிக் இருக்குது. ஸோ அந்த டாப்பிக்லாம் பார்க்கும்போது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, புரிஞ்சுங்களா? இங்கே தனி வட்டி வீதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த வார்த்தையெல்லாம் கவனிச்சுக்கணும். ஓகே, இப்போ 4 மடங்கு அப்படின்னா 4ல் 1 போட்டுச்சு அப்படின்னா 3 இன்ட்டு 100 300 டிவைடட் பை 24 ஆண்டுகள். இப்போ எதால் அடிச்சு 6ஆல் அடிச்சு கொடுக்குமா, 4 6 24, 5 6 30, அப்போ 50 50/4
இதை நம்ம 2ஆலே அடித்து கொடுத்தோம்னா 2 25ன்னு வரும். அப்போ 25/2 தானே, 25ல் பாதி என்ன 12. அப்போ 12.5% தான் ஆன்சர். புரிஞ்சுங்க, ஈஸியானது தானே. ஓகே, அடுத்தது பாருங்கள் 24வது. இங்கே தான் நம்ம அந்த ஃபார்முலாவை முழுமையாக கரெக்டாக அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கவனிங்க. ஒரு அசலானது 2 வருடத்தில் 9/4 மடங்காகும் எனில் அதன் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் வந்து இதுக்கு முன்னாடி முழுசாக மடங்கு இருக்கும்போது ஈஸியாக இருந்திருக்கும். பட் இங்கே இந்த கலப்பு பின்னத்தில் மடங்குன்னு இருக்கும்போது நம்மளுக்கு லைட்டாக சக்காரமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதாக இப்போ நம்ம பார்த்தா அதே தான். இதெல்லாம் பாருங்கள், குரூப் 4 எக்ஸாமை கேட்குறாங்க, வேறு எக்ஸாம்லாம் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணது என்ன, அதாவது வருடமும் மடங்கும் கொடுத்து வட்டி விதம் கேட்குறாங்கல்ல. ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க அப்படின்னா மடங்கு -1 × 100 / n. இதை நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அதே இதை தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். ஆனால் மடங்கு வந்து இங்கே 9/4 கொடுத்துருக்காங்களே, அதே 9/4 போட்டுருங்க. -1 × 100 / 2 வருஷம். ஸோ அப்போ 2 நோட் பண்ணுங்க. இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ இது 9/4 - 1, இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் 4 தான் அதற்கான எல்சிஎம். அப்போ 9 மைனஸ் அந்த எல்சிஎம்மோட 1 மல்டிப்ளை பண்ணால் 4 × 100. அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் அந்த இதை வந்து எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணணும். அவ்வளோதான். சால்வ் பண்ணி எப்பயும் போல் தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே பார்த்தோம்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணால் 5/4 × 100ன்னு இருக்கும், /2. இப்போ ஒரு நாள் 25 நாளாக 100. இப்போ 25 × 2 என்ன வரும், 125 /2. 125 நம்ம 2ஆலே டிவைட் பண்ணோம்னா 6, 2. இப்போ ஆன்சரு அதுக்கப்புறம் வந்து அதாவது 62ன்னு வரும், 1/2 வரும். இதுதான் பர்சன்டேஜ். பாருங்கள், 62 1/2. ஆப்ஷன் சி தான் இருக்கான சரியான ஆன்சர். புரிச்சுலாம். இப்போ பார்த்து அதே ஃபார்முலாவை கரெக்டாக அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணணும். இதே சேம் மெத்தட் தான் இந்த 25வது கொஸ்டின். ஒரு அசலானது 3 வருடத்தில் 7/6 மடங்காகும் எனில் அதன் வட்டி வீதம் எவ்வளோ அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதே சேம் மெத்தட் தானே. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்ல. சால்வ் பண்ணுங்கள், உடனே சால்வ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது பாருங்கள் 26வது கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு அசலானது ஆண்டுக்கு 5% வட்டி வீதத்தில் 4 மடங்காகிறது. அதே அசலானது அதே ஆண்டுகளில் 8 மடங்காக வேண்டுமெனில் தனி வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம இந்த கொஸ்டினை கரெக்டாக 2 டைம் நம்ம தனித்தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு அசலானது ஆண்டுக்கு 5% வட்டி வீதத்தில் 4 மடங்காக சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு பார்ட்டு. இதில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, மடங்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த இதுக்கு வந்து நம்மளுக்கு n வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், இதே தானே, மடங்கு -1 × 100 / ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ இங்கே மடங்கு 4 மடங்கு அப்படின்னா 4 1 வருஷம் 3 3 × 100 300 அந்த 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இதை சால்வ் பண்ணோம்னா 1 5 5 6 5 30 60. அப்போ n வேல்யூ என்ன, 60 ஆண்டுகள். இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு. இப்போ இந்த 60 ஆண்டுகளை எங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், இங்கே அந்த அதே ஆண்டுகளில் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதே ஆண்டு தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சா அந்த n வேல்யூ 60ன்ட்டு. அந்த 60 ஆண்டில் 8 மடங்காக மாறணும்னா எவ்வளவு தனி வட்டி வீதம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே செகண்ட் இதுக்கும் இதே சேம் கான்செப்ட் தான். பட்டு நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். மடங்கு -1 × 100 / அந்த n வேல்யூ அப்ளை பண்ணலாம். முன்னாடி நம்மளுக்கு R வேல்யூ மடங்கு இருந்தது, அதை நம்ம அப்ளை பண்ணி n வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது அந்த எண்ணை தெரிஞ்சிட்ட பின்னாடி R கண்டுபிடிக்கிறதுக்கு அப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே மடங்கு -1னா எத்தனை மடங்கு, 8 மடங்கு. அப்போ 8ல் 1 போச்சு அப்படின்னா 7 7 × 100 700 / n வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சா 60. சிம்பிளை பண்ணுங்கள், 0 0 கேன்சல் ஆயிரும். 6ஆலே அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இப்போது இங்கே 70ல் எத்தனை 6 இருக்கும், ஒரு 6 6, இங்கே 1, பேலன்ஸ் 10. 10ல் 1 தான் இருக்கும். அப்போது 11, பேலன்ஸ் என்ன, 10ல் 6 போச்சுன்னா பேலன்ஸ் 4 4/6. இதை அடித்து கொடுக்கலாம், 2 3ன்னு அடித்து கொடுக்கலாம். அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 11 2/3 தான் அதற்கான ஆன்சர். இந்த இருமலை இருக்கும் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, சாரி. ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா?
இதே இதுதான். இதில் வந்து கொஞ்சம் நம்ம யோசிக்கிற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு இனி மாடிஃபை பண்ணலாம். கான்செப்டை புரிஞ்சுட்டா இப்போ நீ எப்படி மாடிஃபை பண்ணாலுமே அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் டைப் 5 பாருங்கள். ஸோ டைப் 5ல் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக அந்த வட்டி வீதமும் காலமும் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்குமே சூப்பரான ட்ரிக் இருக்குதான். இப்போ கொஸ்டினை பாருங்கள். ஒரு தொகைக்கான தனி வட்டியானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகையில் 1/9 மடங்காக உள்ளது. மேலும் வருட வட்டி வீதமானது காலத்திற்கு சமம் எனில் அத்தொகைக்கான வருட வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் நல்லா கண்டிஷனை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்ன மாதிரி கண்டிஷன் இருந்ததுன்னா நம்ம இந்த ட்ரிக்கை அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மொதல் கண்டிஷன் என்னென்னா இந்த வருட வட்டி வீதமும் காலமும் சமம் சொல்லுவாங்க. அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் என் வேல்யூ ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஈக்குவல்னு சொல்லுவாங்க. அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மடங்குங்கிறது ஒரு ஸ்கொயர் வேல்யூவாக தான் இருக்கும். இப்போ 9ங்கிறது 3ஓட ஸ்கொயர் வேல்யூ தானே, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி மோஸ்ட்லி இருக்கும். இதை பற்றி நம்ம ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதே டயத்தில் இந்த மடங்கு எதுக்குரிய மடங்குனா தொகைக்குரிய மடங்கு கிடையாது, தனி வட்டியானது. தனி வட்டி தான் இந்த 1/9 மடங்காக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் ஷார்ட்கட்டில் அப்ளை பண்ணணும்னா இந்த வருட வட்டி வீதமும் வருடமும் சமமும் இருக்குல்ல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எக்ஸு என் வேல்யூ எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்னே டேரெக்டாக எடுத்துகிட்டு நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர்னே டேரெக்டாக எடுத்துகிட்டு இந்த 1/9 மடங்குன்னு இருக்குல்ல, அதை அப்படியே போட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இவ்வளவு தான், இதுதான் ட்ரிக்கு. அப்படியே போட்டு இன்ட்டு 100. இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ண நினச்சாலும் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் ஆன்சர். அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாலும் அதே எக்ஸ் தான், என் வேல்யூன்னு கேட்டாலும் நம்ம அதே எக்ஸ் தான். இப்போ இதில் 100ங்கிறது பாருங்கள் 10ஓட மடங்கு. ஓகே, அது 10ஓட ஸ்கொயர் வேல்யூ. 9 அப்படிங்கிறது 3ஓட ஸ்கொயர் வேல்யூ. இப்போ சால்வ் பண்ணோம்னா 3 1/3 அப்படின்னு இருக்கும். இதுதான் அதுக்கான ஆன்சர். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் 3 1/3 தான், காலமும் 3 1/3 தான். ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ நான் ஈஸியாகவே நான் ட்ரிக்கு சொல்லிட்டேன். இல்லை சார் எங்களுக்கு புரியலை, PNR/100 அந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளானதான். இப்போ நம்ம பார்த்தோம்ல வருட வட்டி வீதமும் காலமும் சமம். அப்போ ஆர் வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, என் வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிற நம்ம எடுத்துட்டோம். இந்த 1/9ங்கிறது என்ன சொன்னேன், தனி வட்டியில் இந்த 1/9 மடங்கு. அப்போது தொகைக்கான தனி வட்டியானது தொகையை வந்து 1 மடங்காக எடுத்துக்கணும், தனி வட்டியை வந்து 1/1, அந்த தொகையில் 1/9. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா S = PNR/100 இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். 1/9 தனி வட்டி, பிரின்சிபல் வேல்யூ 1, என் வேல்யூ எக்ஸு ஆர் வேல்யூ எக்ஸு /100. இப்போ நம்ம எக்ஸ் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். இந்த 100 டிவைடில் இருக்குது, இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறும். அப்போ 1/9ஓட இந்த 100 நம்ம அப்படியே மல்டிபிளாக நம்ம மாற்றிடுவோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா, இதில் வந்து எக்ஸ் வேல்யூ என்ன, இப்போ நம்ம பார்த்தா அதே இது தானே, எக்ஸ் ஸ்கொயர்டு = 1/9 × 100ன்னு இருக்குது. இப்போ தான் நம்ம அதை பார்த்தோம். இதில் வந்து எக்ஸ் வேல்யூ மட்டும் நம்ம கேட்குறாங்கன்னா 100ங்கிறது 10ஆக மாறும், 9ங்கிறது 3ஆக மாறும். அதாவது ரூட் எடுக்கணும்ல, ரூட் எடுக்கணும்போது 10ங்கிறது 10ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 100, 3ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 9. இப்போ நம்ம அடிச்சு கொடுக்கும்போது எக்ஸோட வேல்யூ 3 1/3ங்கிறது மாறும். புரிஞ்சுங்களா? இப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஷார்ட்கட் மெத்தட் சொல்லியிருந்தேன், அது டேரெக்டாக எங்கேருந்து வரோம், இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு இதிலேருந்தே நம்ம வரோம். அப்போ ஃபார்முலா எழுதி அதை சப்ஸ்டிட் பண்ணி அதை சிம்பிளை பண்ணி அதுக்கடுத்து இது வரதுங்கிற விட இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர்னே நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம். அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா போதும், ஈஸியாக டைம் சேவ் ஆகும், நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நான் இது செகண்ட் மெத்தட் ஃபார்முலா அப்ளை பண்ணுறது. நீங்கள் கமெண்ட்லேயே பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த மாடலுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, செகண்ட் மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்க ஷார்ட்கட் தெளிவாக புரியும் நான் நம்புகிறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, 28வது கொஸ்டின் பாருங்கள். இப்போ நான் சொல்லியிருக்க கண்டிஷன் நல்லா தெளிவாக புரிஞ்சுன்னா இந்த கேள்விக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஒரு தொகைக்கான தனி வட்டியானது அத்தொகையின் 16/25 மடங்காக உள்ளது. எது? தனி வட்டி தான். ஓகேவா? மேலும் வட்டியானது கால அளவிற்கு சமம். அப்போ நான் சொன்ன 2 கண்டிஷனுமே வருதுல, ஃபஸ்ட்டு ஆரும் எண்ணும் சமம்.
ஓகே. அடுத்தது இந்த வேல்யூ, இந்த மடங்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாலுமே எல்லாமே 16ங்கிறது 4ஓட ஸ்கொயர் வேல்யூ தான், 25ங்கிறது 5ஓட ஸ்கொயர் வேல்யூ தான். அழகாக ஒரு ஸ்கொயர் வேல்யூ தான் கொடுப்பாங்க. நீங்கள் நான் ஒன்று டேரெக்டாக 4/5 போட்டுறாங்க. நான் சொன்ன ஷார்ட்கட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா ரெண்டுமே எக்ஸ் ஸ்கொயர், ரெண்டுமே ஈக்குவல்னால எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துகிட்டு 16/25 போட்டு இன்ட்டு 100ன்னு போட்டாவே போதும். இப்போ 16ங்கிறது எதோட, இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதா 16 4ஓட ஸ்கொயர் வேல்யூ, 25 5ஓட ஸ்கொயர் வேல்யூ, 100ங்கிறது 10ஓட ஸ்கொயர் வேல்யூ. பேட்ஸ் கொடுத்தோம்னா 2, 4 × 2 8, 8% தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஈஸியாக இருக்குல்ல? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 29வது கொஸ்டின். 29வது கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3. ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்ல? இதே தானே, 2 கண்டிஷனுமே இருக்கான்னு பாருங்கள். காலமும் வட்டி விதமும் சமம்னு சொல்லிட்டாங்க. தனி வட்டி தான் 9/4 மடங்காக இருக்குது. அழகாக இப்போ நம்ம பார்த்த அதே மெத்தடில் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டைப் 6 இந்த ஆர்டி கான்செப்ட்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆர்டி கான்செப்டில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்முலா என் வேல்யூ நம்ம அப்ளை பண்ணுவோங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அந்த அசல் காணுதல் அல்லது மொத்த தொகை காணுதல் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய அமௌண்ட்டாக இருக்கும், நல்லா தெளிவாக சால்வ் பண்ணணும். ஓகே பாருங்கள். ராம் என்பவர் மாதம் ரூபாய் 200 வங்கியில் தொடர் வைப்பு தொகை மூலம் செலுத்தி வந்தார். 6 வருட முடிவில் ரூபாய் 19,656 பெற்றுக்கொண்டார் எனில் வங்கி அவருக்கு அளித்த தனி வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. ஸோ இது கொஞ்சம் ஒர்க் அவுட் அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதிரி மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஓகே, இப்போ இந்த 200 ரூபா அவர் மாதம் கட்டுறாரு. எத்தனை மாதத்துக்கு கட்டுவார்? 6 வருஷத்துக்கு கட்டுவார். அப்போ ஃபஸ்ட்டு அவர் கட்டியிருக்க அமௌண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அவர் கட்டினதுன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ 6 வருஷத்துக்கு 6 × 12 72. மொத்தம் 72 மாதம் அவர் 200 கட்டிகிட்டே இருக்கார். அப்போ மொத்தத்துக்கு 72 × 200 என்ன வரும்? 0 அப்படியே போட்டுருங்க. 2ஆல் மட்டும் மல்டி பண்ணுங்கள். 4 இங்கே 14. ஓகே, 14,400 அவர் கட்டின அமௌண்ட்டு. இப்போ அவர் கட்டின அமௌண்ட்டுக்கு வட்டி முதலுமே வந்து சேர்த்து நம்ம அமௌண்ட்டு எவ்வளோ கொடுக்குறோம்? 19,656 ரூபா கொடுக்குறோம். ஓகே, அப்போ இதில் அசலும் வட்டியும் சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு SI = PNR/100 இந்த ஃபார்மெட்டில் அப்ளை பண்ணுவோம். ஏன் வந்து இப்போ ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணுறோம்? அதுக்கு அடுத்தது என் வேல்யூ பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் மட்டும் போகிறேன் அப்படின்னா என் வேல்யூக்குன்னே ஒரு தனி ஃபார்முலா இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தது. ஏன்னா 1/12 n × n+1 ÷ 2 இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குல்ல? ஸோ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால தான் வந்து நான் டக்குன்னு இதை சொல்லிவிட்டு அடுத்தது நம்ம சால்வ் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பி வேல்யூ ஸ்மால் பி, இது கேபிட்டல் பின்னு வச்சுக்கலாம் அல்லது இந்த பி என்னன்னு கூட வச்சுக்கலாம். இனி நம்ம இந்த ஸ்மால் பி அப்படிங்கிறது அவர் கட்டின மாதம் கட்டின அமௌண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஆர் வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். SI வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவர் மொத்தத்துக்கு வாங்கினது 19,656, அவர் கட்டியிருக்க அமௌண்ட்டு 14,400. அப்போ இதில் இருந்து வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கும்? 6 5 2 5 5,256 ரூபா தான் அவருக்கு வட்டியாக கிடச்சிருக்கும். ஓகேவா? அப்போ 5,256 வட்டி. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க கேள்வியாக கேட்டிருக்காங்கல்ல, இங்கே நம்ம அப்ளை பண்ணிடலாம்ல. ஃபஸ்ட்டு கேபிட்டல் என்ன கண்டுபிடிச்சோம்னா 1/12 ஸ்மால் என்னோட வேல்யூ என்ன? மொத்தம் அவர் 72 மாதம் கட்டியிருப்பார்ல, அதுதான் ஸ்மால் எண். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இனி 1 by 1 கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுறதா. அப்போ 72 × n+1 72 + 1 73 ÷ 2. இப்போ 12ஆல் அடித்து கொடுத்தோம்னா 1 12 12 6 12 72. அடுத்து 1 2 2 2 6. அப்போ 3 × 73 தானே. அப்போது 3 9 3 21 219 தான் கேபிட்டல் என்னோட வேல்யூ. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். கேபிட்டல் என்னோட வேல்யூ என்ன? 219. இப்போ பி வேல்யூ 200 × n வேல்யூ 219 × ஆர் வேல்யூ தெரியாது ÷ 100 போடலாம்.
இங்கே எஸ்ஐ வேல்யூ என்ன 5256. ஸோ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 0 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 2ஆல் அடித்து கொடுக்கலாம். 2 இங்கே 2 4 பேலன்ஸ் 1 12னா 6 12 மறுபடியும் 2 4 பேலன்ஸ் 1 8 16. ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்தது 7ஆல் நம்ம சிம்பிளை பண்ண முடியுமா அல்லது 3ஆல் சிம்பிளை பண்ண முடியுமா பார்த்துக்கலாம். இப்போ 3ஆல் சிம்பிளை ஆகணும் அப்படின்னா 10 18ன்னு வரும். இங்கேயே 3ஆல் சிம்பிளை ஆகும். என்ன ட்ரிக்கு யூஸ் பண்ணுறேன், அந்த நம்ம டிவிசபிள் ரூலுக்கு ஒவ்வொரு நம்பரும் டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணுறேன். இப்போ 3ஆல் டிவைட் ஆகுமானா அதோட கூடுதல் 3ஆல் டிவைட் ஆகுதா அதான் செக் பண்ணுறோம். ஓகே, 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ இங்கே என்ன வரும், 7 3 21 3 9. இங்கே 8 3 24 பேலன்ஸ் 2 22னா 7 3 21 பேலன்ஸ் 1 18னா 6 3 18. இப்போ 73 இருக்குது. 73னா அதை நம்ம சின்ன நம்பராக இருக்குன்னா இல்லைன்னா பெரிய நம்பராக கூட அடிச்சுக்கணும். 73ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே ஒரு டைம் வரும். பேலன்ஸு 87 தானே, 87ல் 73 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸு 14 14 இது 6 அப்படியே 146. 73 அப்படியே இன்ட்டு 2ன்னு பார்த்தீங்கன்னா 146. அப்போ 2ன்னு வருதா, இதில் இருந்தே 6ஓட வேல்யூ என்ன கிடைக்குது 12ன்னு கிடைக்குது. ஸோ 12% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இது ஆரம்பத்தே சொன்னால் தான் பெரிய நம்பராக வர்றதுனால கொஞ்சம் நம்ம கவனமாக சிம்பிளை பண்ணணும். எதுக்காரத்து கொண்டும் சிம்பிளை பண்ணுறதுல கேர்லெஸ் மிஸ்டேக் நம்ம விட்டுறக்கூடாது. புரிஞ்சுங்களா? ஸோ கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே புரிஞ்சு அப்படின்னா இந்த 31வது கொஸ்டின் இதே மாடல் தான். விஷால் என்பவர் ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் 200ஐ ஒரு அஞ்சலகத்தில் 5 ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தார். அவர் முடிவில் 13,830 பெற்றார் எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 4. கண்டிப்பாக இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி இந்த மெத்தட்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போயும் நம்ம ப்ரீவியஸ் சம்மும் இதே இது தான். ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தப்போ ரைட்டோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னாவே நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டைப் 7 பாருங்கள். இது லாஸ்ட் மெத்தட். ஸோ இது நல்லா கவனிங்க. இதில் கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு என்ன வரும், 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வருதா அதை நம்ம பார்த்துக்கணும். ஓகே, இப்போ கேள்வியை பாருங்கள். 32வதுக்கு 3100க்கு 4 வருடங்களுக்கு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் வரும் தனி வட்டி ரூபாய் 2900க்கு அதே காலத்திற்கு அதே வட்டி வீதத்தில் வரும் தனி வட்டியை விட ரூபாய் 40 அதிகமாக உள்ளது எனில் வட்டி வீதமானது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டாக 2 வட்டி கான்செப்ட்டு. ஸோ கரெக்டாக ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கவனிங்க. 1 by 1 நோட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு 3100 பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஓகேவா, 4 வருடம். அப்போ இது காலம். இந்த கான்செப்ட்டு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் அது என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். தனி வட்டி கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ வந்து நமக்கு 2900. ஓகே, வரும் தனி வட்டி. தனி வட்டி அடுத்தது ரூபாய் 2900க்கு. அப்போ இது 2வது பிரின்சிபல். ஓகேங்களா, கரெக்டாக புரிஞ்சுக்கணும். 2900க்கு அதே காலத்திற்கு அதே வட்டி விதத்தில். அப்போ N1 என்னவோ அதே தான் 4 வருஷத்துக்கும் அதே வட்டி வீதம். நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கலாம். வரும் தனி வட்டியை விட ரூபாய் 40 அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வட்டி கிடச்சில அந்த வட்டிங்கிறது 2வது வட்டியை விட 2வது கிடைக்க வட்டியை விட ஒரு 40 ரூபா அதிகம். இதுதான் கான்செப்ட். நீங்கள் கொஸ்டினை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இந்த இந்த ஈக்குவேஷனை தான் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்குவீங்க. இன்னும் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ PNR/100 இதவே நம்ம அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. PNR/100 அதே போல் இங்கே PNR/100 நோட் பண்ணுறோம். ப்ளஸ் 40 ரூபா நம்ம போடுறோம். இப்போ பிரின்சிபல் வேல்யூ என்ன வரும், 3100 அதுக்கு இன்ட்டு 4. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன தெரியும், எக்ஸ்னே வச்சுக்கலாம். /100 ஈக்குவல் டு 2வது பிரின்சிபல் 2900 இன்ட்டு காலம் அதே காலம் தானே. அப்போ 4 அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எக்ஸு /100 ப்ளஸ் 40. புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ இதை பாருங்கள். இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே இதை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு ஸ்டெப்பு பண்ணலாம். என்ன ஸ்டெப்புன்னு கேட்டிங்கன்னா, இங்கேயே வந்து நீங்கள் மாற்றலாம். அதாவது இந்த PNR/100 ஈக்குவல் இன்சைடு கொண்டு வந்தீங்கன்னா, அதாவது PNR/100
மைனஸ் பிஎன்ஆர் டிவைட் பை 100 ஈக்குவல் டு 40. இப்படி கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இதில் நீங்கள் கவனமாக இருங்க. என்ன கவனமாக இருக்கணும்னா, எது சேமு, பிரின்சிபல் வேல்யூ வந்து வேறு வேறு, ஆனால் என் வேல்யூ ஆர் வேல்யூ சேம் தானே, அதே காலம் அதே வட்டி விதம் தானே சொன்னாங்க. அப்போது இங்கே P1 மைனஸ் P2, இது P1 வச்சுக்கலாம், இது P2ன்னு வச்சுக்கலாம். இது மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், மித்ததெல்லாம் காமன் தானே. அப்போ என்ஆர் டிவைட் பை 100 ஈக்குவல் டு 40. இப்படி கூட மாடிஃபை பண்ணலாம். அதாவது நம்ம இப்படி தான் இப்போ வர ட்ரெண்டிங்லாம் இப்படி தான் ஒரு பேசிக்கான ஃபார்முலாவை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸை கேட்குறாங்க. அப்போது நம்ம இப்படி ஒவ்வொரு ஆங்கிளில் யோசிக்கும் போது தான் உங்களுக்கு எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் ஈஸியாக அந்த ட்விஸ்ட்டை கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக சால்வ் பண்ண முடியும். இப்போ இது புரிஞ்சுல, இன்னும் ஒரே ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணலாம். P1 என்ன 3100 மைனஸ் P2 என்ன 2900, என் வேல்யூ 4 இன்ட்டு எக்ஸ் டிவைட் பை 100 ஈக்குவல் டு 40. இப்படி கூட நம்ம வச்சலாம்ல. இப்போ இதை சிம்பிளை பண்ணலாம். 3100லேருந்து 2900 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 200 தான். 200 இன்ட்டு 4 இன்ட்டு எக்ஸ் டிவைட் பை 100 ஈக்குவல் டு 40. புரிஞ்சா? ஈஸியாக சிம்பிளை பண்ணியாச்சுல. இப்போ இங்கே பாருங்கள், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது 1 4 5 40, 1 2 2 10. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, 5%ங்கிறதா அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இப்போ ஃபஸ்ட்டு கான்செப்ட்டுங்கிற போது நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினை எப்படி, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் ஹாலில் இருக்கோம் அப்படின்னா கொஸ்டினை நல்லா கவனமாக ரீட் பண்ணுவோம். அது என்ன கான்செப்டில் கொடுத்துருக்காங்கிறத நம்ம யோசிப்போம். யோசிச்சுட்டு அதுக்கேற்றாப்படி நம்மளுக்கு தெரிஞ்ச பிஎன்ஆர் பை 100 இந்த ஃபார்முலாவை எப்படி நம்ம மாடிஃபை பண்ணணுங்கிறதையும் நீங்கள் கற்றுக்கணும். ஸோ கண்டிப்பாக தெளிவாக புரியும். இப்போது ஒரு சம வந்து சார் ஏன் இவ்வளோ விஷயம் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு எக்ஸாம் ஹாலில் இருந்தோம் அப்படின்னா நம்ம மைண்ட் இவ்வளோலாம் யோசிக்கும். அப்போ இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம எப்படி யோசிக்கணும், அதுலேருந்து என்னென்ன மாற்றம் பண்ணலாங்கிறத நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம்களில் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணி ஃபாஸ்ட்டாக நீங்கள் அதை மாடிஃபை பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் இந்த கான்செப்டையும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் இதில் காமனாக இருக்கிறத எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது, இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இந்த இதை புரிஞ்சுட்டேன் அப்படின்னாவே அடுத்தடுத்தது நீங்கள் ஈஸியாக சிம்பிளை பண்ணி. ஏன்னா பாருங்கள், அடுத்ததில் நம்ம 2 ஸ்டெப்லேயே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, இது மாதிரி சம்ஸ் தான் நிறையா இருக்கும், பார்க்கலாம். அடுத்த சம்மு பார்க்கலாம். இப்போ நம்ம 30 என்ன பார்த்தோம், 32 பார்த்தோமா? எஸ். இப்போ 33 கொஸ்டினை கவனிங்க. அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு ரூபாய் 5000 2 ஆண்டுகளுக்கும் சார்லஸ் என்பவருக்கு 3000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனிவட்டி வீதத்தில் வழங்கினார். ஆக மொத்தமாக ரூபாய் 2200 வட்டியாக அருண் பெற்றார் எனில் வட்டி வீதத்தை காண்க கேட்குறாங்க. இது ஸ்கூல் புக்ஸ் சம்லே இருக்குது. கண்டிப்பாக இதுவுமே வந்து இந்த மாதிரி மாடல்லுமே நம்ம டிஎன்பிசி எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். இப்போ இதை கவனிங்க, கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும் தானே. ஃபஸ்ட்டு அருண் வந்து பாலாஜிக்கு 5000 ரூபா கொடுக்குறாரு, இது ஒரு பிரின்சிபல். ஓகேவா? 2 ஆண்டுகளுக்குன்னு சொல்கிறாங்க, இது என் வேல்யூ. இப்போ அடுத்து சார்லஸ்க்கு என்ன பண்ணுறாரு, பிரின்சிபல் அமௌண்ட்டு மாறுது, 3000 ரூபாய்ன்னு மாறுது. அப்போ இதை P1 எடுத்துக்கலாம், இதை P2ன்னு எடுத்துக்கலாம். காலமும் மாறுது. ஓகே, 4 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 4ங்கிறது போட்டுக்கலாம். ஒரே தனிவட்டி வீதத்தில் வழங்கினார். ஆக மொத்தமாக ரூபாய் 2200 வட்டியாக அருண் பெற்றார் எனில் வட்டி வீதத்தை காண்கன்னு கேட்டுறாங்க. அப்போது 2 தனிவட்டியோட கூடுதல் ஆக மொத்தமாக 2200 சொல்கிறாங்கல்ல, இந்த பாயிண்ட் தான் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு. இப்போ இதிலிருந்து எதுலாம் மாறுது, காலமும் மாறுது, பிரின்சிபல் அமௌண்ட்டும் மாறுது, வட்டி வீதம் மட்டும்தான் ஒரே தனிவட்டி வீதம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிஎன்னை மட்டும் இந்த சைடு தனியாக வச்சிடலாம். அதே போல் இன்னொரு பிஎன்னு வச்சுக்கலாம். அதாவது P1 N1 P2 N2 இது வச்சுக்கலாம். ப்ளஸ்ஸு தானே, அதனால் அதாவது நான் ஃபார்முலா எழுதி டைரெக்டாக எழுதுகிறேன். ஒருவேளை உங்களுக்கு புரியல அப்படின்னா கரெக்டாக நோட் பண்ணுங்கள். P1 N1 எக்ஸ் மட்டும்தான் காமன், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் காமன், டிவைடட் பை 100ம் காமன், ப்ளஸ் P2 N2 ஆர் வேல்யூ காமன் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 2200. இப்போ இதில் இருந்து இது R டிவைட் பை 100 காமன் தானே, R டிவைட் பை 100 காமனாக வச்சுக்கோங்க. ரிமைனிங் P1 N1 ப்ளஸ் P2 N2 இவ்வளோ தான் ஈக்குவல் டு 2200.
இப்போ கொடுத்துருக்க வேல்யூலாம் கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள். P1 வேல்யூ என்ன? 5000 2 ஆண்டுகள், 5000 2 ஆண்டுகள் ப்ளஸ் அடுத்தது 3000 4 ஆண்டுகளா? 3000 4 ஆண்டுகள், 6 வழி தெரியாது, டிவைட் பை 100 ஈக்குவல் டு 2200. இதை நம்ம ஆட் பண்ணோம்னா 5000 × 2 10,000 ப்ளஸ் 3000 × 4 12,000. இது ரெண்டையும் கூட்டினா 22,000. 22,000 இன்ட்டு R டிவைட் பை 100 ஈக்குவல் டு 2200. இப்போ இதில் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? இதை இந்த 0 இதை கேன்சல் பண்ணலாம். ஒரே ஒரு 0 மட்டும் கேன்சல் பண்ணுங்கள். மீதி 2200 2200 இருக்கா? இதையும் அடித்து கொடுத்துடலாம். அப்போ 10 மட்டும் தான் டிவைடில் இருக்குது, இங்கே மேலே வந்துச்சுன்னா மல்டிபிள் ஆயிரும். அப்போ ஆரோட வேல்யூ 10%, 10%ங்கிறத அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10%. ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நல்லா தெளிவாக நீங்கள் அதை புரிஞ்சிட்டிங்க அப்படின்னாவே போதும். இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் உங்களுக்கு ஈஸியாக இந்த கான்செப்டையும் புரிஞ்சுக்குவீங்க, அதே டயத்தில் இந்த ஒர்க் அவுட் என்ன பண்ணணும், என்ன ஸ்டெப்பில் இருந்து நம்ம ஆரம்பிக்கணுங்கிறதும் கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, அடுத்த கொஸ்டின் 34வது கொஸ்டின் பாருங்கள். 34வது கொஸ்டின் பாருங்கள். நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஒருவேளை இப்போ நம்மளுக்கு இப்போ சார் ரொம்ப பெருசாக போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு ஆங்கிளில் யோசிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2 சம்முமே நீங்கள் வேறு ஆங்கிளில் யோசிக்கலாம். எப்படின்னா ஆப்ஷன் மெத்தடில். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ நீங்கள் மறுபடியும் நான் 32வது சம்மே உங்களுக்கு ஆப்ஷன் மெத்தடில் சொல்கிறேன். எப்படின்னா இப்போது நம்ம என்ன பார்த்தோம்? இருக்கக்கூடிய அமௌண்ட்டு 4 வருஷத்துக்கு வட்டி வீதம், ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதம் ஒரு தனி வட்டி கிடைக்குது. அடுத்த 2900 அவசலுக்கு அதே வட்டி வீதம் அதே காலத்துக்கு தனி வட்டி விட 40 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது நம்ம ஒருவேளை கெஸ் பண்ணணும். ஒருவேளை 2% இருந்தால் இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்? 4 வருஷத்துக்கான வட்டியா? 4 2 8 8%. இதில் 3100ல் 8% நீங்கள் பார்க்கணும். அதுதான் வட்டி. 3100ல் 8% நீங்கள் பார்த்தீங்கன்னா 31ங்கிற 1% இன்ட்டு 8னா 8 24 248. அடுத்தது இதே 2% இதுக்கு நீங்கள் பார்க்கணும். இங்கே 8%னா நம்ம அதே இது கண்டுபிடிப்போம். ஏன்னா அதே காலம் அதே வட்டி விதங்கிற போது 8% தான். 2900 8% என்ன வரும்? 29 × 8 72க்கு 2 பேலன்ஸு 7 16 7 23. அப்போ 248க்கும் 232க்கும் வித்தியாசம் வந்து 40 வரலை. இதை விட இது ஒரு எக்ஸ்ட்ரா 40 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கணும்ல, ஆனால் 40 ரூபா வரலை. இப்படி நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இப்படி யோசிங்க. கொஸ்டினை புரிஞ்சுட்டா தானே இந்த வழியில் நீங்கள் யோசிக்க முடியும். ஓகே, அப்போ ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஒரே காலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இப்போ நீங்கள் நம்ம ஆன்சர் 5%ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம்ல முன்னாடி. அப்போ 5% பாருங்கள். 4 வருடத்துக்கு 5% அப்படின்னா 20%. 3100ல் 20% என்ன? 620 ரூபா. 10%ங்கிறது 310 இன்ட்டு 2னா 620 ரூபா. இதெல்லாம் வந்து மனக்கணக்காகவே நம்ம ஆரம்பத்தில் பர்சன்டேஜ் டாப்பிக்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எப்படி பர்சன்டேஜ் வேல்யூ மனக்கணக்காக கண்டுபிடிக்கலான்ட்டு பார்க்கலாம், தெளிவாக பாருங்கள். இப்போ அதே 20% இங்கே கிடைக்குதான்னு பாருங்கள். 2900ல் 20%, 10%ங்கிறது 290 இன்ட்டு 2 0 இங்கே 8 5 580 வித்தியாசம் பாருங்கள். 40 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குதுல்ல. அப்போது இதுதான் அதற்கான ஆன்சர். இப்படி நீங்கள் யோசித்துக்கலாம். அந்த மாதிரி யோசிக்கிறது சார் ஃபார்முலா படி நான் அடுத்தடுத்து மாடிஃபை பண்ணுறது, ஃபார்முலா மாடிஃபை பண்ணுறது எனக்கு அது வரலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் மெத்தடில் யோசிக்கலாம். அதே போல் தான் இதுவுமே பாருங்கள். என்னென்ன வழியில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், எல்லா ஆங்கிலுமே நீங்கள் யோசித்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அடுத்தடுத்து போக கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த ஆங்கிளில் யோசிக்கலாமே அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னாலும் காலம் மாறுது, ஆனால் ஒரே தனி வட்டி வீதம் சொல்லிட்டாங்கல்ல. ஒரே தனி வட்டி வீதத்தில் நம்மளுக்கு ரெண்டுக்குமே கிடைக்கக்கூடிய தனி வட்டியோட கூடுதல் எவ்வளோ கிடைக்கணும்? 2200 கிடைக்கணும். இப்போ ஒருவேளை 1% இருந்தால் 1% இருந்தால் 1 × 2 2 தானே. அப்போது 5000ல் 2% என்ன? 100 ரூபா. அதே போல் 3000ல் இதே இப்போ நான் 1%ன்னா
4 × 1 4%. 3000ல் 4% என்ன வரும்? 120 ரூபா வரும். ஓகேவா? 120. இதை கூட்டினா நம்மளுக்கு 220 வருது. ஆனால் 2100 வரணும். இதிலருந்து 1%க்கு பதிலாக அடுத்து 10%ன்னு எடுத்தோம்னாவே ஒரு 0 எக்ஸ்ட்ரா வந்துடும். அல்லது நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே 10%ன்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 10 × 2 20%. ஓகேவா? 5000ல் 20% என்ன? 10% 500, 20%ங்கிறது 1000 ப்ளஸ் இங்கே 3000ல் இப்போ 10% அப்படின்னா 4 × 10 40%. நம்ம 40%. 3000ல் 40% என்ன? 30 × 20 1200. அதாவது 300 × 40 1200. இதை கூட்டினா 2200. அப்போ ரெண்டுக்கும் கிடைக்கக்கூடிய வட்டி 2200 கிடைக்குதுல்ல. அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். சார் இது கூட ஈஸியாக இருக்கே அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஓகே, நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஒருவேளை ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சராக இருந்ததுன்னா நீங்கள் அந்த 3 டைம் நீங்கள் செக் பண்ண, அதாவது 3 டைம் நீங்கள் செக் பண்ண பின்னாடி தான் 3மே வராத பட்சத்துக்கு கண்டிப்பாக 4வது தான் வரும் அப்படின்ட்டு ஒர்க் அவுட் பண்ணாமலே நீங்கள் ஆப்ஷன் டிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனால் ஒருவேளை உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன்லேயே கிடைக்குது அப்படின்னா கொஞ்சம் டைம் மிச்சம்தான். புரிஞ்சுங்களா? ஆனால் யோசிக்கக்கூடிய ஆங்கிள் கொஞ்சம் நம்ம ஈஸியாக நம்ம யோசிக்கிறோம்ல. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு மெத்தடுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் 34வது கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 1500க்கு 3 ஆண்டுகளில் 2 வெவ்வேறு இடங்களிலிருந்து கிடைத்த தனி வட்டிகளோட வித்தியாசம் 13.50 எனில் வட்டி வீதங்களின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது குரூப் 4 2022 கேட்டிருக்காங்க. இதையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கலாம். இதை அப்படியே ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணலாம். என்னென்னா ஒரே பிரின்சிபல் அமௌண்ட்டு தான், ஒரே 3 ஆண்டுகள் மட்டும்தான். ஆனால் 2 வெவ்வேறு இடங்களில் கிடைத்த தனி வட்டிகளோட வித்தியாசம் 13.50ன்னு சொல்லி தனி வட்டிகளோட வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது பிஎன் இதை காமனாக போட்டுடலாம். ஆர் மட்டும் மாறும். அப்போ இதுக்கு R1/100 வித்தியாசம் தான், தனி வட்டிகளோட வித்தியாசம் தானே. அப்போ மைனஸ் அடுத்ததில் பிஎன் R2/100. இதுக்கு வித்தியாசம் என்ன? 13.50 இதான். இப்போ இதுலேயும் காமனாக இருக்கிறத PN/100 காமனாக இருக்குது. இந்த R1 R2 மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, அப்போ இந்த வட்டிகளின் வித்தியாசம் அப்படிங்கிற போது நம்ம அந்த R1 - R2 இதை கண்டுபிடிச்சா போதும். தனியாக R1ஐயும் தனியாக R2வையும் அதோட வித்தியாசம் என்ன அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு போகவே தேவையில்லை. R1 - R2ஓட வச்சுக்கலாம். இங்கே 13.50. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பி அப்படிங்கிறது 1500. என் வேல்யூ என்ன? 3 ஆண்டுகள் /100 இன்ட்டு இந்த R1 - R2 அப்படியே போட்டுடலாம் ஈக்குவல் டு 13.50. புரிஞ்சுங்களா? இப்போ இந்த 2 ஜீரோவையும் இந்த 2 ஜீரோவையும் நம்ம அடித்து கொடுத்துடலாம். இப்போ 15 × 3 15 × 3 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 3ஆல் அடித்து கொடுத்தாலும் இப்போ இங்கே 1350/100 போலாம்ல. 13.50 எப்படி போடலாம்? 1350/100ன்னு போடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் இதை சிம்ப்ளை பண்ணுறதுனாலும் சிம்ப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 0 அடிச்சிடலாம். அடுத்தது 5ஆல் அடித்து கொடுத்தோம்னா 5ஆல் அடித்து கொடுத்தா இங்கே 2, இங்கே 3 15, பேலன்ஸு 1 15, மறுபடியும் 3 15. ஓகே, இப்போ 1 3 3 11 3 இப்போ 33. இப்போ 15 என்ன ஆகும்? இந்த சைடு வரும்போது டிவைடாக மாறும். டிவைடாக மாறுதுன்னா 2 × 15 30ன்னு வரும். இப்போ R1 - R2 ஈக்குவல் டு 11/2 × 15ன்னு வருமா? 11/15. இப்போ இதில் நீங்கள் 0 சேர்க்குறதாலும் சேர்த்துக்கலாம். 0 சேர்த்து இந்த மாதிரி சிம்ப்ளை பண்ணுறது உங்களோட கன்வீனியன்ட். நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். டெசிமலே வைக்கிறதாலும் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி மாற்றி வச்சு சிம்ப்ளை பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்போ 0.15 நீங்கள் 5ஆல் அடித்து கொடுத்தா 3 15 22ன்னு வரும். ஓகே, மறுபடியும் 3ஆல் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 3ஆல் அடித்து கொடுத்தோம்னா இங்கே 22னா 7 அப்படிங்க கிடைக்கும். சார் நான் அடித்து கொடுக்குறது தான் சம்திங் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அப்போது இங்கே நம்ம சரி பண்ண வேண்டியது என்ன? 13.50
இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நான் ஃபஸ்ட் வந்து நான் நோட் பண்ணுறேன். பாருங்கள், ஈஸி தான். நான் தான் ரொம்ப அசைன்மெண்ட். இப்போது 1500 × 3 / 100 இன்ட்டு R1 - R2 ஈக்குவல் டு 1350/100. இப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். 1350/100 13.50 50 எப்படி எழுதிட்டேன், 1350/100ன்ட்டு. இப்போ சிம்பிளை பண்ணால் இந்த 100 இந்த 100 கூட இப்படி கூட கேன்சல் பண்ணலாம். இந்த ஒரு ஜீரோவும் இந்த ஒரு ஜீரோவும் கேன்சல் ஆகும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது 5ஆல் அடித்து கொடுக்கல. இங்கே தான் நான் என்ன பண்ணிட்டேன், 2 10 பேலன்ஸ் 3 35னா 7 35 27ன்னு வரும். இங்கே 5ஆல் அடித்து கொடுக்கும்போது 30ன்னு வரும். ஓகேவா? அடுத்து 3 3 9 27. அடுத்தது 3ஆல் அடித்து கொடுத்தோம்னா இங்கே 3 9, இங்கே 5 30. அவ்வளோதான். அப்போ R1 - R2ஓட வேல்யூ 3 இந்த சைடு 10 இருக்குல்ல, ஸோ 10 நோட் பண்ணிடலாம். அப்போ 3/10னா 0.3 தானே. 0.3% தான் அந்த வட்டி வீதங்களோட வித்தியாசம். 0.3 இதான் அதுக்கான ஆன்சர். நான் தேவையில்லாமல் இந்த அளவுக்கு நான் போயிட்டேன். அப்போ அடித்து கொடுக்கல மிஸ்டேக் ஆனதுனால இந்த அளவுக்கு மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் 0.3. ஓகே, ஸோ கவனமாக பார்க்கணும். இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் எதுவும் விட்டுறாங்க. ஓகே, அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 35வது கொஸ்டின் 2024 கேட்டிருக்காங்க. 5 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 20,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியானது அசல் ரூபாய் 15,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட ரூபாய் 3,000 அதிகம் எனில் ஆண்டு வட்டி வீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி மாடல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தோம். 40 ரூபா வித்தியாசம், 40 ரூபா அதிகம் அல்லது எவ்வளோ அதிகம், இந்த 40 ரூபா அதிகன்ட்டு இந்த மாதிரி பார்த்தோம்ல. சேம் கான்செப்ட் தான் இது. ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 5. சால்வ் பண்ணிடலாம்ல. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்த என்ன கான்செப்ட்டு, என் வேல்யூ இங்கே 5 வருஷம். இப்போ பிரின்சிபல் வேல்யூ ஃபஸ்ட்டு இதுக்கு பிரின்சிபல் வேல்யூ மாறுது. அப்போ P1 எடுத்துக்கலாம். கிடைக்கும் தனி வட்டியானது, ஓகே, இதுக்கு என்ன தனி வட்டி கிடைக்குதோ அந்த தனி வட்டியானது அசல் ரூபாய் 15,000. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் மாறுதில்ல, P2 கிடைக்கும் தனி வட்டியை விட. அப்போ இங்கே வந்து காலம் வந்து சேம், இதே 5 வருஷம்தான். ஓகே, இதே 5 வருஷம்தான். ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 2 இதுவுமே கொடுக்கல. அப்போ அந்த எக்ஸ் வேல்யூ ஆரம்பத்தில் இருக்கிறதுக்கும் எக்ஸ் எடுத்துக்கலாம். ஆண்டு வட்டி வீதம் இதுக்கும் அதே எக்ஸ்னே எடுத்துக்கலாம். ஓகே, ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. அப்போ SI1 - SI2 இதுக்கான வித்தியாசம் தான் அந்த 3,000 ரூபா. அதிகம்னு சொன்னாங்கன்னா அப்போ அதுக்கான வித்தியாசம் எவ்வளோ இருக்கும், அந்த இதுக்கான வித்தியாசம் 3,000 ரூபான்னு இருக்கும். இதில் கரெக்டாக பிரின்சிபல் வேல்யூ, காலம் வேல்யூ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எக்ஸ்ன்னு எடுத்து நீங்கள் சிம்பிளை பண்ணி ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 5. ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இப்போ பார்த்த ரிமைனிங் ஒரு 4 மெத்தடுமே நல்லா தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஷார்ட்கட்டு மெத்தட் எல்லாமே தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா டெஸ்ட் எழுதுங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.